இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நீ எந்த கடவுளை வணங்கி நாளை தொடங்குறேன்னு தெரிஞ்சா அந்த ஆண்டே உங்க வாழ்க்கையை மாற்றிடும். தமிழ் புத்தாண்டு நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் உங்கள் ராசிக்கேற்ற கடவுளை வணங்கினால் வரும் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம், செல்வம், ஆரோக்கியம் அதிகரிக்கும். மேஷம். முருகன் அல்லது சிவபெருமான் வணக்கம் உங்களுக்கு துணிச்சல், வெற்றி, புதிய தொடக்கங்களை தரும். இந்த ஆண்டு உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் சக்தி கிடைக்கும். ரிஷபம். மகாலட்சுமி வழிபாடு செல்வ வளம், நிதி நிலைத்தன்மை, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ஆண்டு பணவரவு உயர்ந்து வாழ்க்கை செழிக்கும். மிதுனம். விநாயகர் அருள் உங்கள் தடைகளை நீக்கி புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சியையும் தரும். நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும். கடகம். அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதி, பாதுகாப்பு மற்றும் குடும்ப நலன் தரும். உங்கள் வாழ்க்கையில் உறுதியும் நிம்மதியும் பெருகும். சிம்மம். முருகன் அல்லது சிவபெருமான் அருள் உங்களுக்கு ஆட்சி, பெருமை, தலைமை திறன் அதிகரிக்கும். இந்த ஆண்டு நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள். கன்னி. விநாயகர் அருள் உங்கள் சிந்தனை தெளிவை அதிகரித்து வெற்றிக்கு வழிகாட்டும். படிப்பு, வேலை இரண்டிலும் முன்னேற்றம் உண்டு. துலாம். மகாலட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சமநிலை, அமைதி, செல்வ வளம் தரும். உறவுகள் மேலும் வலுப்படும். விருச்சிகம். அஞ்சனேயர் அருள் உங்களுக்கு தைரியம், சக்தி, எதிரிகளை வெல்லும் வலிமை தரும். எந்த சவாலையும் எளிதாக கடக்க முடியும். தனுசு. முருகன் அல்லது சிவபெருமான் வழிபாடு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். மகரம். சனி பகவான் அல்லது பெருமாள் வணக்கம் உங்களுக்கு பொறுமை, உழைப்பின் பலன் மற்றும் நிலைத்த வெற்றி தரும். தாமதமான காரியங்களும் இப்போது நிறைவேறும். கும்பம். சனி பகவான் அல்லது பெருமாள் அருள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றம் தரும். நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகளை பெறுவீர்கள். மீனம். விஷ்ணு அல்லது குரு பகவான் வணக்கம் உங்களுக்கு அறிவு, ஆன்மீகம், அமைதி தரும். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும். இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. உன் ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லு. இந்த நல்ல தகவலை உன் குடும்பத்தோட ஷேர் பண்ணு.